Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போறது ரவா அப்பம். அதாவது இன்ஸ்டன்ட்டா நம்ம எவ்வளவு குயிக்கா செய்ய போறோம்ங்கறத தான் பார்க்க போறோம். இது கூட நம்ம தேங்காய் சட்னி சேர்த்து செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரவா அப்பத்துக்கு தேவையான பொருட்கள் நம்ம 1 கப் ரவை எடுத்துக்கலாம். இத மிக்ஸி ஜார்ல அடிக்கணும். இது நம்ம 1 கப் எடுத்துட்டோம். இது கூட நம்ம 1/4 கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கலாம். அவல் எந்த அவலா இருந்தாலும் பரவாயில்லை. 1/4 கப் அவல் அதாவது போகா இத எடுத்துக்கலாம். இதையும் நம்ம போட்டுக்கலாம். இது நம்ம அரைச்சு பவுடர் பண்ணிக்கலாம். நம்ம இதையே அரைச்சிட்டோம். தொட்டு பார்த்தீங்கன்னா இது நல்லா நைஸா இருக்கும். இது கூட நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் நம்ம தண்ணியும் எடுத்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். அதாவது 1 கப் ரவைனா நிறைய தண்ணி இழுக்கும். நம்ம இதுக்கு என்னென்னா எந்த பவுலில் போட்டோமோ அதாவது தயிர் அளந்த கப்பில் நம்ம 3 கப் அளவுக்கு தண்ணி விடணும். இது கூட நம்ம ஈனோ சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது இன்ஸ்டன்ட் ரவா அப்பம், அதனால் நம்ம ஈனோ சால்ட் ஆட் பண்ணுறோம். இது கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டோம். இப்போ ஒரு 20 மினிட்ஸ் ஊறட்டும். இதுக்குள்ளே நம்ம சட்னி பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம அரை மூடி தேங்காய் எடுத்துக்கலாம். ஒரு 25 கிராம்ஸ் பொட்டுக்கடலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய், இது சின்னதாக இருந்தாலும் நீங்கள் 2 ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, ஒரு துண்டு இஞ்சி. இதை நம்ம மிக்சியில் அடிச்சுக்கலாம். பச்சை மிளகாய், உப்பு, இஞ்சி, இது கூட நம்ம பொட்டுக்கடலை, தேங்காய், 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். சட்னி அரைச்சாச்சு. கொஞ்சமாக தண்ணி விட்டு இது நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, ஒரே ஒரு வரமிளகாய். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா கலக்கி விடுங்க. இது கன்சிஸ்டன்சி கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம ரவா அப்பம் ஊற்றிக்கலாம். இது லைட்டாக நம்ம அப்படியே சுற்றி விட்டாவே போதும். இன்னும் ஒரு 1/4 கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு, அதாவது ஒரு சிலருக்கு மூடி வச்சு பிடிக்கும், அதாவது நம்ம மூடி வைக்காமையும் வேக வைக்கலாம். இந்த ஆப்பம் என்னென்னா இந்த டாட்டாக வர ஆரம்பிக்கும். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இது திருப்பணுங்கிற அவசியம் இல்லை, அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதே மாதிரி ஊற்றலாம். கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். இப்போ எடுத்துக்கலாம். சுவையான ரவா அப்பம் தேங்காய் சட்னி ரெடி. நான் ரவா அப்பம் தேங்காய் சட்னி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோபி சுதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். படுபயன் வெஹ்கி பழிப்படுவ செய்யார் நடுவன்மை நாடுபவர். நடுவுநிலை தவறி நடக்காதவர்கள் பிறர் பொருளுக்கு பேராசைப்படுவதால் வரும் தீயவைகளைக் கண்டு தவறு செய்ய மாட்டார்கள்.